சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று பெண் ஒருவர் தீக்குளிக்க முயன்ற சம்பவத்தை தொடர்ந்து முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு வரும் பொதுமக்களிடம் வாட்டர் பாட்டில்கள் உட்பட அனைத்தும் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றன. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் தொடர்ந்து வழங்கிட கேட்கலாம். சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று பெண் ஒருவர் தீக்குளிக்க முயன்ற சம்பவத்தை தொடர்ந்து முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு வரும் பொதுமக்களிடம் வாட்டர் பாட்டில்கள் உட்பட அனைத்தும் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றன. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். விவரங்கள். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தனிப்பிரிவிற்கு வரும் பொதுமக்களிடம் தீவிர சோதனையை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். நேற்று கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் தண்ணீர் பாட்டிலில் மண்ணெண்ணெயை கொண்டு வந்து உள்ளே தன் மண்ணெண்ணெயை ஊட்டிக் கொண்டதாக பரபரப்பு ஏற்பட்டது. அதன் காரணமாக தலைமைச் செயலக வளாகத்தில் காவல்துறையுடைய பாதுகாப்பு என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் தனிப்பிரிவிற்கு மனு அளிப்பதற்காக ஏராளமான மக்கள் தினந்தோறும் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில அவர்களை முறையாக பரிசோதனை செய்து உள்ளே அழைத்து வரக்கூடிய அந்த பணிகளில் காவல்துறையினர் இன்று ஈடுபட்டிருக்கின்றனர். தண்ணீர் பாட்டில் கொண்டு வந்தால் கூட தண்ணீர் பாட்டில் இருக்கக்கூடியது தண்ணீர் தானா என்பதை பரிசோதிக்கக்கூடிய வகையில் காவல்துறையினர் தன பாதுகாப்பை மேம்படுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக உள்ளே வருபவர்களுக்கு எலக்ட்ரிக் மேக்னெட் மூலமாக அவர்களுடைய பொருட்கள் எல்லாம் சோதனை செய்யப்படும். அதன் பிறகு அவர்களும் மெட்டல் டிடெக்டர் மூலமாக சோதனை செய்யப்படுவார்கள். அதன் பிறகு அவர் கொண்டு வரக்கூடிய பொருட்கள் என்னென்ன இருக்கிறது என்பது எல்லாத்தையும் தீவிரமாக சோதனை மேற்கொண்டிருந்தால் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். ஆனால் தண்ணீர் பாட்டிலில் உள்ளே மண்ணெண்ணெயை கொண்டு வந்திருக்கக்கூடியது பாதுகாப்பு குறைபாடு இருப்பதாக சில தகவல்கள் வெளியாகக்கூடிய நிலையில இன்று காவல்துறையினர் மிகுந்த பாதுகாப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி பாண்டியராஜன்.